வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கரூர் சம்பவத்தில் விஜயை விமர்சித்தது தொடர்பான கேள்வி பதிலளிக்க முடியாமல் செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. பேருந்தில் பயணம் செய்த பெண்ணுக்கு திடீர் வலிப்பு, சாதுரியமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றிய ஓட்டுநர். பூர்வ குடியினருக்கு அரசு அங்கீகாரமும் நலத்திட்டங்களும் வழங்க வேண்டும், பழங்குடியினர் கூட்டமைப்பு வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். கரூர் சம்பவம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் கரூர் விவகாரத்தில் மனசாட்சி இல்லாமல் ஓடி வந்தவர் என விஜயை விமர்சித்தீர்களே என்ற கேள்விக்கு, அன்று முதல்வர் விஜய் போகவில்லை என்றேன், இன்று போகிறார், மனசாட்சி இருக்கிறது என்று சொல்கிறேன் என பதிலளித்தார். அன்று இல்லை, இன்று இருக்கு என்று பதிலளித்தார். அங்கே நடந்தது போன்று பத்திரிகையாளரிடம் சண்டை போட்டார் வைகோ என சொல்லக்கூடாது. நீங்கள் சண்டையிட முயற்சித்தால் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் கேட்டதற்கு பதில் கூறிவிட்டேன், வேறு கேள்வி கேளுங்கள் என கூறினார். திமுகவிலிருந்து மதிமுக விலகியதற்கு நிம்மதியாக இருக்கிறது என துரை வைகோ சொல்லி உள்ளாரு என்ற கேள்விக்கு, லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியை தான் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தி உள்ளார் என தெரிவித்தார். இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்லாததையும் செய்துள்ளார் என பாராட்டி பேசினீர்களே என்ற கேள்விக்கு, கூட்டணி இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்த போது நான் பாராட்டினேன், அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தோம். ஏன் அந்த நேரத்தில் அமைதி என்ற கேள்விக்கு கூட்டணி தர்மம் என ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தார். என் மீது 30 வருடங்களுக்கு பிறகு கொலைப்பழி சுமத்தி வீதியிலே தூக்கி எறிந்தவர்கள் என்பதை மறந்து விட்டார்களா? அதிக முறை உங்களை பாராளுமன்ற உறுப்பினராக வைத்து அழகு பார்த்தது திமுக என்ற கேள்விக்கு, அதைவிட லட்சம் முறை அண்ணாவையும் இயக்கத்தையும் தூக்கி நிறுத்தியவன் என பதிலளித்தார். தொடர்ந்து அதே செய்தியாளர் கேள்வி கேட்டதால் அடுத்த நபர் கேள்வி கேட்கலாம் என கூறிய போது சலசலப்பு ஏற்பட்டது. நாங்கள் புதுவையில் சிலப்பதிகார விழா கொண்டாடுகிறோம், நீங்கள் அது உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது உடனடியாக என்னுடைய ஒப்புதலை தந்தேன். நான் உரையாற்றுகிறேன் தலைப்பையில் தந்தேன். முத்தமிழ் போற்றும் 3 காண்டங்கள் இதுதான் இன்று மாலையில் நான் பேச இருக்கின்ற உரைக்கான தலைப்பாகும். முத்தமிழ் போற்றும் 3 காண்டங்கள். இது கவிதை கடல் பிறந்த பூமி, கவிதை எருமலை தோன்றிய பூமி. தமிழ் மக்களினுடைய நாடி நரம்புகளில் வான உணர்ச்சியை, வீர உணர்ச்சியை, தலைகாலா துணிச்சலை தந்த. சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்ட நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்ட பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நேரடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்குள் செலுத்தி உயிரை காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திண்டிவனத்தை சேர்ந்த 30 வயதான ஐஸ்வர்யா என்கிற பெண் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பேருந்து கோரிமேடு பகுதியை நெருங்கிய போது ஐஸ்வர்யாவிற்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக பயணிகள் பேருந்து ஓட்டுநரிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சூழ்நிலையின் அவசரத்தை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை நேரடியாக கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்திற்குள் இயக்கி அவசர சிகிச்சை பிரிவு முன்பு நிறுத்தினார். பின்னர் பயணிகள் உதவியுடன் ஐஸ்வர்யாவை உடனடியாக பேருந்தில் இருந்து இறக்கி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்ததால் அவரது உடல்நிலை சீரடைந்தது. உரிய நேரத்தில் துரிதமாக செயல்பட்ட தமிழக அரசு பேருந்து ஓட்டுநரின் மனித நேயமும் தன்னலமற்ற சேவையும் ஒரு பயணியின் உயிரை காப்பாற்றியதாக பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் பேருந்து ஓட்டுநருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு வேல்முருகன் நகரில்
கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வேல்முருகன் நகர் 2வது மெயின் தெருவில் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெல்லித்தோப்பு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகளில் ஏற்பட்டுள்ள தொய்வு காரணமாக கழிவுநீர் சாலைகளில் தேங்கி வழிந்தோடுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் பெருமளவில் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அந்த சாலையை தினமும் பயன்படுத்தும் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள், 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். வீடுகளின் வாசல் வரை கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வருவதற்கே சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையில் ஓடும் கழிவு நீரால் வழுக்கி விழும் விபத்துகளும் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து சாலையில் ஓடும் கழிவு நீருக்கு நிரந்தர தீர்வு காண அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோட்டக்குப்பம் நகராட்சியில் தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவின்படி விழுப்புரம் மண்டல கால்நடை பராமரிப்பு துறை இணை இயக்குனர் டாக்டர் செல்லக்குமாரின் அறிவுரையின் பேரில் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்விற்கு கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையாளர் துர்கா தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் கிருஷ்ணவல்லவன் மேற்பார்வையில் பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. விலங்குகள் நல பணியாளர்கள் மற்றும் நகராட்சி சுகாதார பணியாளர்கள் இணைந்து தெருநாய்களை மனிதாபிமான முறையில் பிடித்து வெறிநோய் தடுப்பூசி செலுத்திய பின்னர் அவை பிடிக்கப்பட்ட அதே பகுதியில் மீண்டும் பாதுகாப்பாக விடுவித்தனர். இந்த பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நகராட்சி மேற்பார்வையாளர் சங்கர் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த முகாமின் மூலம் மொத்தம் 48 தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட விலங்கு நல அலுவலர் மருத்துவர் செல்லமுத்து, விலங்குகள் நல பணியாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்களுடன் இணைந்து கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் பணியை மேற்கொண்டனர். இந்த முகாமில் மொத்தம் 48 தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டு பின்னர் அவை பிடிக்கப்பட்ட அதே பகுதிகளில் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டன. திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பள்ளியின் சமூக நலப்பணி திட்டம் மற்றும் தேசிய மாணவர் படை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணிக்கு பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் சுசீலா சம்பத் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் கோவிந்தராஜ் மற்றும் கலியமூர்த்தி ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக மாணவர்களிடையே உரையாற்றிய அவர்கள் போதைப் பொருட்களால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் மற்றும் சமூக சீரழிவுகள் குறித்து விரிவாக விளக்கினர். இதனைத் தொடர்ந்து காலை இறைவணக்க கூட்டத்தில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி காந்தி நகர், பிள்ளையார் கோவில் வீதி, வணிகர் வீதி, KR பாளையம் மற்றும் திருக்கனூர், சித்தலம்பட்டு பிரதான வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியின் ஒரு பகுதியாக திருக்கனூர் கடைவீதியில் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் மாணவர்களின் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நாடகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இப்பணியில் பள்ளியின் சமூக நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, சாரண சாரணிய இயக்க மாணவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பேரணியை வழிநடத்தினர். இறுதியில் பள்ளியின் இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிய வடிகால் வசதி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் ஒதியம்பேட்டை பகுதியில் புதிய வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஒதியம்பேட்டை பகுதியில் உள்ள அம்மன்குளம் தெருவில் தொடங்கி அப்துல் காதர் தெரு மதகு வரையில் யூ வடிவ வடிகால் மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்திட்டத்திற்காக அரசு 39,47,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு 35,69,827 ரூபாய் மதிப்பீட்டில்
பணிக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை வரும் 3 மாத காலத்திற்குள் விரைந்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குடிசை மாற்று வாரியம் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு நிதி உதவியை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் மானிய தொகையை முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் பெறுவதற்கான ஆணையை 53 நபர்களுக்கும், 2வது தவணையாக 1 நபருக்கும், 3வது தவணையாக 2 நபர்களுக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். நிகழ்ச்சியில் முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் அதிகாரிகள் தாஸ் மற்றும் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் தனது உடன் பிறந்த தம்பி மரிய குளோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் நாளை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் RK நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மரிய வில்சன் தற்பொழுது தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வந்த தனது உடன் பிறந்த தம்பி மரிய குளோத் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். மரிய வில்சன் கொலை மிரட்டல் விடுத்த காணொலி தேர்தல் சமயத்தில் வைரலாக பரவியது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரிய குளோத் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம், ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டுச்சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக் கொள்வதற்காக நாளை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிபதி சேரலதன் உத்தரவிட்டுள்ளார். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை, கொம்பாக்கம் அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர் முகமது யூனஸ் மற்றும் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பூர்வ குடியினருக்கு அரசு அங்கீகாரமும் நலத்திட்டங்களும் வழங்க வேண்டும் என பழங்குடியினர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் தலைவர் ராம்குமார் தலைமையில் பழங்குடியினர் மக்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பழங்குடியினர் சமூகத்தின் கல்வி, வேலை வாய்ப்பு, வீட்டு வசதி, குடிநீர், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வசித்து வரும் பூர்வ குடியினருக்கு உரிய அரசு அங்கீகாரமும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் முழுமையாக கிடைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பேசிய தலைவர் ராம்குமார், எருகுலா, மலக்குரவன், காட்டு நாயக்கன், குருமன்ஸ் உள்ளிட்ட பழங்குடியினர் சமூகங்களுக்கு உரிய அங்கீகாரமும் அரசின் இடஒதுக்கீடு மற்றும் நல சலுகைகளும் விரைந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக தொடர்ந்து முன்வைத்து வருவதாக தெரிவித்தார். கூட்டத்தின் நிறைவில் பழங்குடியினர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம்
ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கல்வீடு கட்டும் திட்டத்தில் ஏம்பலம் தொகுதி பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை வீடு மாற்று வாரியம் சார்பில் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் மத்திய அரசு பிரதான் மந்திரி திட்டத்தின் கீழ் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பயனாளிகளுக்கு கல்வீடு கட்ட ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். தொடர்ந்து முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் 53 பேருக்கு அதற்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் உதயகுமார், என்ஆர் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கூறுகையில், அரசு வழங்கிய தொகையினை வைத்துக் கொண்டு விரைவில் கல்வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். விரைவில் செயல்படும் நபர்கள் அடுத்த தவணை தொகையை பெற்றுத் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். விரைவில் வீடு கட்டும் வேலைகளை செய்யுமாறு பயனாளிகளுக்கு வலியுறுத்தினார். கூட்டெரிப்பட்டு மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதுகாப்பான பயணத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கூட்டேரிப்பட்டு மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் வாகனங்கள் மற்றும் தற்காலிக கடைகள் வைத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சாலை குறுகி போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து பாதசாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பாதுகாப்பு அச்சத்தில் பயணம் செய்கின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிரந்தர தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெட்டனை திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக அரங்கேற்றமும் அம்மன் பிறப்பும் என்ற சொற்பொழிவு நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழாவானது கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 7ஆம் நாள் நிகழ்ச்சியான நேற்று அரங்கேற்றமும் அம்மன் பிறப்பும் என்ற சொற்பொழிவும் நாடகமும் நடைபெற்றது. இரவு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் சமேத அர்ஜுனன் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனத்தில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்பு நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள புதுச்சேரி சாலையில் பாழடைந்த நிலையில் இருந்த தீயணைப்பு நிலையத்தை இடித்துவிட்டு 5.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 2 தளங்களுடன் கூடிய தீயணைப்பு நிலைய கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. கீழ்த்தளம் மற்றும் முதல் தளத்தில் தலா 4 வாகனங்கள் நிறுத்தும் வகையிலும் 2வது தளத்தில் அறைகளுமாக 2 அடுக்கு கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விழுப்புரம் மண்டல தீயணைப்பு அலுவலர் தென்னரசு, விழுப்புரம் மாவட்ட அலுவலர் பாஸ்கரன், உதவி மாவட்ட அலுவலர் ஜெய்சங்கர், திண்டிவனம் நிலைய அலுவலர் மாரி செல்வம் மற்றும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக செயற்பொறியாளர் ஜெயச்சந்திரன், உதவி செயற்பொறியாளர் சிவகுமார், உதவி பொறியாளர் சரவணன் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரூர் சம்பவத்தில் விஜயை விமர்சித்தது தொடர்பான கேள்வி பதிலளிக்க முடியாமல் செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. பேருந்தில் பயணம் செய்த பெண்ணுக்கு திடீர் வலிப்பு, சாதுரியமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றிய ஓட்டுநர். பூர்வ குடியினருக்கு அரசு அங்கீகாரமும் நலத்திட்டங்களும் வழங்க வேண்டும், பழங்குடியினர் கூட்டமைப்பு வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.